ஹாய் வேர்ல்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்குகள் விவேக். இந்த வீடியோவில் நரிவேட்டைங்கிற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வர நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நரிவேட்டை இந்த படத்தை அனுராஜ் மனோகர் இயக்கியிருக்காரு. இந்த படம் பார்க்குறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள். முதல் காரணம் என்னன்னாக்கா, இது ஒரு மலையாள படம். எனக்கு மலையாள படம்னாலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா அது ஸ்டோரி ரைட்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதனால் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது விஷயம் என்னாக்கா, டொவினோ தாமஸ் நடிச்சிருக்காரு. டொவினோ தாமஸ் வந்து மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய ஆக்டர். அவர் நடிச்சிருந்தாருனாக்கா ஒரு நல்ல ஸ்டோரியில் நடிப்பார். அவரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த படத்தை பார்க்குறதுக்கு எனக்கு ஆர்வத்தை தூண்டினது. இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, டொவினோ தாமஸ் வந்து வேலை இல்லாமல் இருக்கார். அப்போ அவருக்கு கான்ஸ்டபிள் வேலை கிடைக்குது. ஆனால் அவருக்கு வந்து கான்ஸ்டபிள் வேலைக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. அதனால் கான்ஸ்டபிள் வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அங்கே சுராஜ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ஒரு கேரளா வயநாட்டில் மலைவாழ் மக்கள்லாம் எங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அந்த கேரளா வயநாட்டுக்கு ஒரு போலீஸ் டீம் போகுது. அங்கே சுராஜ் மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. டொவினோ தாமஸ் சுராஜ் இறந்ததுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கடைசியில் தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லையா? இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா, கேரளா வயநாட்டில் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த நரிவேட்டை. இந்த படத்தில் வந்து எப்போதுமே பொதுவாகவே மலையாள படம்னாலே ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி எல்லாமே சூப்பராக பின்னி எடுத்துருவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லாமே ஃபெயிலியர்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து ரைட்டிங் சரியில்லை. ரொம்ப மொக்கையாக இருக்குது படம் பார்க்குறப்ப. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் வந்து படத்தில் ஹீரோ இருந்தாக்கா ஹீரோயின் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு படமாக எடுக்கணுங்கிறதுனால ஒரு லவ் போர்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு படம். ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஹீரோயினுக்குள்ள லவ் போர்ஷன்ஸை காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது லவ் படமாகவே ஃபுல்லாக எடுத்திருந்தாங்களே படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த உண்மை சம்பவத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மொக்க போட்டு வச்சுருக்காங்க படத்தில். இந்த படம் இந்த நரிவேட்டை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு தமிழ் படம் ஞாபகம் வந்துச்சு. டானாக்காரன். விக்ரம் பிரபு நடிச்ச டானாக்காரன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு போலீஸ் ட்ரெய்னிங்கில் அந்த பரேடில் என்னென்ன பாலிடிக்ஸ் நடக்குது, எத்தனை பேர் சாவுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதேபோல் இந்த கேரளா வயநாட்டில் போலீஸ் ப்ரொடெஸ்ட்க்கு போனவங்க, அங்கே போலீஸ்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸில் சுராஜ் இறந்து போயிறாரு. அது டொவினோ தாமஸ் கண்டுபிடிக்கிறாரு. இவருக்கு சுராஜ் இறந்ததுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கடைசியில் பண்ணாரா இல்லையாங்கிறது இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் வந்து டொவினோ தாமஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்துக்கு ஹீரோயின் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணாங்க. படத்தோட ஆரம்பத்தில் வருவாங்க, படம் முடியிறப்போ வருவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப டீசென்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் வந்து அந்த கேரளா ஃபாரஸ்ட்டு காட்டின இடம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் வந்து ரொம்ப போர் அடிக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் லவ் போர்ஷன் காட்டினாங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் படம் வந்து ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம். ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். பார்க்குறதுக்கு இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயமும் இல்லை. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். முதல்ல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.